இந்த நாளிலே வெளிப்பட்ட தேவன் தன்னை மனு குலத்திற்கு வெளிப்படுத்தின கர்த்தரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு குறிக்கப்பட்ட பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களுக்குள்ளாக நாம் இந்த நாளிலே வேத பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனங்களை நான் வாசித்து விடுகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 18 வரை. உலகம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வெளிப்பட்ட தேவன். இன்றைக்கு மனிதர்கள் யாவரும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மலைகளிலே, பள்ளங்களிலே, மேடுகளிலே, மரங்களிலே, பிராணிகளிலே, ஜீவராசிகளிலே, கடலின் ஆழத்திலே, எல்லா இடங்களிலும், எல்லாவற்றிலும், தூணிலும் துரும்பிலும் கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து செய்து கொண்டு அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், அவரிடத்திலிருந்து வந்த மனிதன் திரும்ப அவரிடத்திலே சென்று சேர அவன் ஆசையாய் துடிக்கிறான். பலவிதமான மார்க்கங்களை சுயமாக அவன் ஏற்படுத்தி கொண்டான். பலவித மதங்கள், சமயங்கள், கோட்பாடுகள், தத்துவங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டன. ஆனால் வேதம் சொன்னபடி நானே வழி என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு சொன்னார், ஐ ஆம் த வே. ப்ரிபோசிஷன்ல தே என்ற அந்த ப்ரிபோசிஷன் உலகத்தில் இருக்கிற ஒன்றை குறிக்கும். த வேர்ல்ட், த சன், த மூன், த லார்ட் என்று சொல்லி குறிக்கும். அதைத்தான் கிறிஸ்து சொல்கிறார், ஐ ஆம் த வே, நானே வழி என்று சொல்கிறார். ஐ ஆம் த லைட், ஐ ஆம் த லைஃப் என்றெல்லாம் சொல்கிறார். ஆகையினால் கிறிஸ்துவை விடுத்து எந்த வகையிலேயும் மனிதர்கள் கடவுளை அறிய முயற்சித்தால் அது உழலுக்கரைத்த நீர், அது வீணான முயற்சி. அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக பிரயாசம் எடுத்துக் கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்பட்டால், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனிதருக்குள்ளே வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இயேசு என்றால் காப்பாற்றுகிறவர், இரட்சகர், மீட்பர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர், காப்பாற்றும்படி ரட்சிக்கும்படி நியமிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வாயிலாகவே கடவுள் வெளிப்பட்டிருக்கிறார், அவரே கடவுளாய் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 18 வசனத்துல, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவன் வெளிப்பட்டார். அதைத்தான் நாம் 1 பேதுரு 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தில நாம் வாசிக்கிறோம். அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னவென்றால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார்,
உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவன் தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் நாம் அவரை கண்டுபிடிப்பது இயலாத காரியம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். அவர் எதற்காக வெளிப்பட்டார்? எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். குருடர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் உலகத்துக்கு வந்தார். இதற்கு என்ன பொருள்? எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறவர்கள் காண்கிறவர்கள், ஆனால் அவர்கள் குருடராகி போகிறார்கள். ஐயோ, நான் அறியேனே, எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே, கடவுளை நான் எங்கே காண்பேன், எங்கே கண்டுபிடிப்பேன் என்று நினைக்கிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப அதனால இந்த வசன விதமாக சொல்கிறது, குருடர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் உலகத்துக்கு அவர் வந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். அவர் தம்முடைய சுய சித்தத்தை செய்ய வராமல் பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தார். அவர் சுயமாய் பேசாமல் பிதா தனக்கு அருளின வார்த்தையிலே அவர் பேசினார். ஆகினால் கடவுளை, இறைவனை, கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்தினவர் கிறிஸ்து இயேசுக்கு. ஏனென்றால் அவரே தேவனாகிய கர்த்தர். அவர் பிதாவாகிய தேவனின் தற்சொருவமாய் இருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தபடினாலே பரிசுத்த ஆவியானார் அவர் மேல் இருந்தார். திருமுழுக்கு பெற்று இயேசு கிறிஸ்து கரையேறின பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியான் புறாவை போல இறங்குவதை காண முடிந்தது. இவைகளெல்லாம் பிதாவை விட்டு கிறிஸ்துவை பிரிக்க முடியாது, கிறிஸ்துவை விட்டு பிதாவை பிரிக்க முடியாது, கிறிஸ்துவை விட்டு பரிசுத்த ஆவியை பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அடிப்படை அவருடைய காரியங்கள் என்னவென்றால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. கிறிஸ்துவின் காரியம் என்னவென்றால் அவர் பிதாவை மகிமைப்படுத்துவது. ஆகையினால் இது யாவும் ஒன்றுக்கொன்று இணைந்து அது ஒரே காட்சியாக அது காணப்படுகிறது. ஒரே தேவனுடைய தற்சர்வமாக அது இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் எவ்விதமாக வெளிப்பட்டார்? அப்படி என்றால் வெளிப்பட்டார் என்றால் அவரை பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் எவ்விதமாக அவரை கண்டார்கள் என்று சொல்லி நாம் காண்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். கர்த்தர் இஸ்ரவேலருக்கான நியமங்களையும் 10 கட்டளையில் அடங்கிய கற்பனையும் கொடுத்தார். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதும் அல்லாமல் அவன் கர்த்தரிடம் வேண்டியதாவது, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு கர்த்தர் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள்ல, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இன்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நெல்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இஸ் எ பர்சன். அவர் ஒரு நபர். இறைவன் என்பவர் நபர். அவருக்கு தற்சொருவம் உண்டு, அவருக்கு சாயல் உண்டு, அவருக்கு மகிமை உண்டு. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறதா இருக்கிறார். இங்கு அவரை காண வேண்டும், அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட மோசேக்கு கர்த்தர் சொன்னது, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். என்ன காரியம்? என்றைக்கு அந்த விளக்கப்பட்ட கனியை ஏவாள் இச்சிக்கப்படத்தக்க பழம் என்று கண்டு தவறான பார்வை என்றைக்கு அவளுக்குள் வந்ததோ அன்றைக்கே தேவனை பார்க்கிற அந்த பார்வை மறைந்து போனது. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அந்த சென்சிட்டிவிட்டி போய்விட்டது என்று பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், என்னுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆனால் கிறிஸ்துவின் வாயிலாக நாம் பிதாவை தரிசிக்க முடிகிறது.
நாம் பரிசுத்த ஆவியானவரை உணர முடிகிறது. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடிகிறது. ஆண்டவராய் இயேசு சொன்னார், 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்க நடுவில் நான் இருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவதை அனுபவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதை உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டிப்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சீர்திருத்துவதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பிதாவின் சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இவையெல்லாம் எவ்விதமாக நடக்கிறது என்றால், நமக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டது, நமக்கு தேவன் வெளிப்பட்டபடியினாலேதான் இவைகள் எல்லாம் நடக்கின்றன. மட்டுமல்ல, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்ப்பவதியான ஆகார் அவள் தன்னுடைய நாச்சியாரை அசட்டை பண்ணின பொழுது அவள் கடினமாய் நடத்த முடியாது. அவள் ஆபிரகாம் சாராள் இருந்த வீட்டை விட்டு அவள் ஓடி போகிறாள். அப்படி கர்த்தருடைய தூதன் சூருக்கு போகிற வழியருகே நீரூற்றண்டையிலே தன் நாச்சியாரை விட்டு ஓடி போகிற ஆகாரை கண்டு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கியிரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும், நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக, எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டார். இங்கு என்ன காரியம்? நான் கர்த்தரை கண்டேன் என்கிறார். மோசே கர்த்தருடைய சமூகத்திலே அவனுடைய முகம் பிரகாசித்தது, அவன் தேவனை தரிசித்தான். இங்கு ஆகார் என்ற பெண், அவள் கர்ப்பவதி ஆனபடியினாலே அவளுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டு அங்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவர்கள் முகமுகமாய் தரிசித்ததாய் சொல்லுகிறார்கள். நான் கண்டேன், என்னை காண்பவரை நானும் இடத்தில் கண்டேன், அவர் என்னை கண்டார், நான் அவரை கண்டேன் என்கிறார். இது ஆங்கிலத்தில் என்கவுண்டர் என்பார்கள். ஒரு விசிட்டேஷன், அது தேவ பிரசன்னம், தேவனுடைய ஈடுபாடு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய காரியங்கள் வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை அவர்கள் தேவனை கண்டதாக அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் ஷேர் பண்ணுகிறார்கள். அடுத்து யாக்கோபின் அனுபவத்தை பார்த்தோம்னால், அவன் லாபான் வீட்டுக்கு தன் தாய்மாமன் வீட்டுக்கு ரெபெக்காலும் ஈசாக்கெல்லாம் அனுப்பப்பட்ட பொழுது, அவன் ஒரு இடத்துல வந்த பொழுது அவன் ஒரு கல்லை வைத்து நித்திரை செய்கிறான். தேவதூரில் ஏறுவது இறங்குவது என்ற ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அப்போது இது தேவனுடைய வீடு என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு அவன் பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். அதற்கு முன்பாக அதற்கு லூஸ் என்ற அதற்கு பெயர். அவன் சொல்கிறான், இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். பின்பு அவன் திரும்பி வரும் பொழுது தன்னுடைய எல்லாவித குடும்ப அங்கத்தினர் அனைவரையும் அவன் யாப்போக்கு என்ற கரையிலே, அந்த துறையின் யாப்போக்கு என்ற துறையின் அந்த துறைமுக துறை என்று சொல்வார்கள், ஃபோர்ட் என்பார்கள், அந்த இடத்திலே அவர்களை அக்கறைப்படுத்த பின்பு அவன் ஒரு இடத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று என்னை ஆசீர்வதி என்று சொல்லி போராடுகிறான். ஒரு கர்த்தர் அங்கே ஆசீர்வதித்த பொழுது அந்த இடத்திற்கு அவன் பெனியேல் என்று பெயரிடுகிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். கர்த்தரின் ஆசையால் இஸ்ரவேல் என்ற தனிநபர் பெயரில் ஒரு தேசமே இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இங்கும் ஒரு தனிநபர் கர்த்தரை கண்டதாக அவன் அறிக்கையிடுகிறான். தேவன் வெளிப்படாவிட்டால் இவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்க முடியுமா? அவர்களுக்கு தேவன் வெளிப்பட்டார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே கிதியோனுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்களில் மனாசே கோத்திரத்தின் பிறந்த கிதியோன், அவன் வார்கோதுமையை மீதியானுடைய கொள்ளைக்காரருடைய கையிலிருந்து தப்புவிப்பதற்காக அவன் ஆலையின் புறம்பாக அவன் போரடித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலியை கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். பயந்து போய் ஒளித்து கொண்டு வேலை செய்யறவனை பார்த்து பராக்கிரமம் என்று சொன்னால் அது பொய்யா? இல்லை. ஏனென்றால் அவன் மீதியானவர்களை மேற்கொள்ளப் போகிறான், வெற்றி பெறப் போகிறான் என்பதை கர்த்தர் காண்கிறார். நாம் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையை பார்க்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதையும் காண்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அவன்
ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு வெள்ளாட்டை பலியிட்டு அதை அவன் சமைத்து புளிப்பில்லாத அப்பத்தை அவன் ஆண்டவருக்கென்று படைத்த பொழுது அந்த பாறையின் மேல் அவன் அவைகளை வைத்து அந்த குழம்பை, அந்த ஆணத்தை அவன் ஊற்றின பொழுது கர்த்தருடைய தூதனானது கையில் இருந்த கோலினாலே அதை தொட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொட்ட உடனே கற்பாறையிலிருந்து அக்கினி எழும்பிற்று. வானத்திலிருந்து அக்கினியை எலியா இறக்கினார் என்று பார்க்கிறோம். இங்கு கிதியோனுக்கு கற்பாறையிலிருந்து அக்கினி எழும்பி அவனுடைய பலிகளை அவைகள் பட்சித்து போட்டன. கர்த்தருடைய தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாது, நீ சாவதில்லை என்றார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். வாருங்கள், யுத்த காலத்திலே சமாதானம். யெகோவா தேவனாகிய கர்த்தர் சமாதான காரணராக இருக்கிறபடினாலே கிதியோன் அங்கு பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அடுத்ததாக மனோவா. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே தான் கோத்திரத்தின் சந்ததியிலே வந்த இந்த மனோவா, அவன் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வையில் பொல்லாப்பு செய்தபடினாலே கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்த பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக, விடுவிக்கும்படியாக நியாயாதிபதியாகிய சிம்சோனை எழுப்புவதற்கு சித்தம் கொண்டார். தான் வம்சத்தானாகிய மனோவாவுக்கு சிம்சோன் எனும் நியாயாதிபதியும் நசரேய விரதம் உள்ளவனாகிய அவனுடைய பிறப்பை குறித்து வளர்ப்பை குறித்து கர்த்தருடைய தூதன் அறிவித்த போது மனோவா கேட்கிறான். அவன் அதை கேட்கும் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கண்மலையின் மேல் செலுத்தும் பொழுது அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்பினது. கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போகும் அவனோடு பேசினார். எவ்விதமாக நசரேய விரதம் உடையவன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பிள்ளையை எவ்விதமாய் வளர்க்க வேண்டும் என்று கேட்ட மனோவாவிற்கு பதில் உரைத்து அவர் அந்த பலிபீட ஜுவாலையிலே ஏறி போனார். அதை கண்டு மனோவாவும் அவன் மனைவியும் தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். அப்பொழுது மனோவா மனைவியை பார்த்து சொல்கிறான், நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். பாருங்கள், எவ்வளவு ஒரு புத்தியான பெண். ஆகினால்தான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை சந்திக்காமல் முதலாவது உன்னை மனைவியை சந்தித்தார். அவளோ கர்த்தருடைய தூதனை இருப்பதை கண்டு தன் கணவனை அழைத்து கொண்டு வருகிறாள். 2 முறையும் அவள் தன் கணவனை அழைத்து கொண்டு வந்து புத்திசாலியான ஒரு பெண்ணாய் இருக்கிறார். இங்கு ஐயோ சாக போகிறோம் என்று கதறின மனோவாவை தைரியப்படுத்துகிறாள் அவளுடைய மனைவி. இல்லை, ஏனென்றால் கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லி அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் மேன் ஆஃப் த சன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். இது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரை கண்டதாக அவருடைய சமூகத்தை தரிசித்த நபர்கள் சாட்சியிட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, வயல்வெளியில் இரவில் தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் தோன்றி அறிவித்தது, இன்று கர்த்தராய் கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம், நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் வந்தார்கள், கிறிஸ்துவை கண்டார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள். குழந்தையாய் வானத்தை படைத்த கடவுள் குழந்தையாய் அவர் வெளிப்பட்டார், அதை அவர்கள் கண்டார்கள். சிமியோன் 8 நாளைக்கு பின்பு அந்த குழந்தையை யோசேப்பு மரியாளும் தேவாலயத்துக்கு விருத்தி சேந்தனம் பண்ணும்படியாக கொண்டு வந்த பொழுது சிமியோன் என்ற அற்புதமான ஒரு கர்த்தருடைய தேவபக்தியில் ஒரு மனுஷன் இருந்தான். அதை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 24-35 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும், அவரை இயேசுவை 8ஆம் நாளில் பிறந்த குழந்தையை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். இன்றைக்கு யார் தேவனை தரிசிக்க முடியும்?
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் இருதயத்தை துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் என்று தாவீது ஜெபித்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். பரிசேயர்களையும் நியாய பிரமாணிகர்களையும் வேத சாஸ்திரிகளையும் இன்னும் சதுசேயர்களையும் பார்த்து சொன்னார், முதலாவது நீங்கள் உட்புறத்தை சுத்தமாக்குங்கள், நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். ஆனால் கர்த்தர் இருதயத்தை காண்கிறார். நீங்கள் முகத்தை அழகுபடுத்திக் கொள்கிறீர்கள், ஆனால் கர்த்தர் முகத்தை அல்ல இருதயத்தை காண்கிறார். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு இப்படிப்பட்ட தன் இருதயத்தை பக்தியை ஏதுவாய் வைத்திருக்கிற பரிசுத்தவான்கள் இயேசுவை காண்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சிமியோன் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விடுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்றார். இங்கு அருணோதயம் சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அவ்விதமாக கர்த்தருடைய நாமத்தை அவன் துதிக்கிறான். இங்கு அந்த குழந்தையை நாம் கையில் எடுத்த அவரை அந்த அனுபவத்தை குறித்து ஒரு பாடுகிறோம். கண்டேன் என் கண் குளிர கர்த்தரை நான் கண்டேன் என்று கண் குளிர என்று நாம் பாடுகிறோம். அடுத்தது யோவான் ஸ்நானம். யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்துல, மறுநாளிலே யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பெயர் வழங்கப்பட்டார். உலகம் தோன்றவில்லை, மக்கள் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் அவருடைய ஸ்டேட்டஸ், அவர் எவ்விதமாக இருந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகினால் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்கிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்றால், எல்லாரும் என் நாளை கண்டார்கள், காண ஆசையா இருந்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனோ என் அருகிலே வந்து தன் விரலை நீட்டி என்னை தொடுமுளவிற்கு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சாட்சியிட்டான் என்று சொல்லி தன்னை அவன் கண்டதை அவர் மிச்சிக் கொள்கிறார். அந்திரேயா என்ற பேதருடைய சகோதரன் ஒரு காலத்திலே அவன் யோவான் ஸ்நானனின் சீடனாய் இருந்தான். இந்த வார்த்தையை யோவான் ஸ்நானன் சொன்ன உடனே அவன் யோவான் ஸ்நானனை விட்டு இயேசு கிறிஸ்து பின்பற்ற தொடங்கினான். ரபி, நீர் எங்கே இருக்கிறீர் என்ற பொழுது வந்து பாருங்கள் என்று அவர் சொல்கிறார். அவன் அந்த ராத்திரியில இப்ப அங்கு தங்குகிறான். அவனோடு இன்னொரு சீஷனாய் யோவானும் போய் தங்குகிறார்கள். மறுநாளிலே தன் சகோதரனாகிய பேதரை பார்த்து அவன் சொல்கிறான், மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். பாருங்கள், அங்கே தங்கினோம் என்று அவன் சொல்வதை காட்டிலும் நான் அவரை கண்டேன் என்று சொல்கிறான். இன்றைக்கு கர்த்தரை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். நாம் ஆவிக்குரிய கண்களால் அவரை தரிசிக்க வேண்டும். அதுதான் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற ஒரு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நாத்தான்வேல் என்ற ஒரு நபர் அந்த 1 அதிகாரத்திலே 49 வசனத்திலே பார்க்கிறோம். அவர் அத்திமரத்தின் கீழாக இயேசு உன்னை நான் கண்டேன் என்று சொல்கிறார். அத்திமரம் என்பது தியானம் செய்வதற்கு, கர்த்தரோடு உறவாடுவதற்கு, கர்த்தரோடு நேரம் செலவிடுவதற்கு தனித்து வந்து அந்த ஒலிவு மலையிலே இருக்கிற மரங்களிலே, அதுவும் அந்த அத்தி மரத்தின் கீழாக ஒரு மரத்தை தெரிந்து கொண்டு அங்கு போய் நாத்தான்வேல் கர்த்தரோடு தியானம் பண்ணிக்கிறது இப்போதை கர்த்தர் கண்டதாக அறிவிக்கிறார். அவர் அதை சொன்ன உடனே நாத்தான்வேல் சொல்கிறான், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. இந்த வெளிப்பாடு எவ்விதமாக கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சாதாரணமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறான்.
உன்னை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்ன உடனே அவனுக்கு புரிந்து விட்டது, இவர்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற ஆட்டுக்குட்டியானவர் என்று அறிந்து அவன் சொல்கிறான், ரபி, போதகரே, நீர் தேவனுடைய குமாரன், யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீர் இஸ்ரவேலின் ராஜா, யூ ஆர் த கிங் ஆஃப் ஆல் இஸ்ரேலைட் என்று அவன் அறிக்கை எடுக்கிறான். எவ்வளவு அற்புதமான அறிக்கை! அதுக்கடுத்ததாக பேதுருவை பார்க்கிறோம். பேதுருவிடத்திலே கூடியிருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து கேட்கிறார். மத்தேயு 16 வசனங்களிலே, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார் என்ற பொழுது சிலர் சொல்ல உண்மை எலியா என்கிறார்கள், சிலர் யோவான் என்கிறார்கள். அப்பொழுது இயேசு சீடரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அப்பொழுது சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். எப்படி என்றால், அவனுடைய முந்தைய அனுபவம் என்ன? அந்திரேயா பேதுருவை அழைத்து கொண்டு வந்த உடனே இயேசு சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்று சொல்லி அங்கு அருமையான ஒரு பெயர் மாற்றத்தை கொடுக்கிறார். யாக்கோபு இஸ்ரவேல் என்ற பெயர் மாற்றத்தை பெறுவதற்கு போராட வேண்டியிருந்தது. ஆனால் இங்கு பேதுரு வந்த உடனே அந்த பெயர் மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறார். இதற்கு என்ன காரியம்? அவனை அவர் அறிந்திருந்தார். மட்டுமல்ல, பேதுருவின் மாமி ஜுரமா இருந்த பொழுது கர்த்தர் அங்கு வீட்டுக்குள் பிரவேசித்து அவளை எழுப்பிவிட்டார். அவள் எழுந்து பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவன் நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனையும் பிடிக்காமல் வலையில் அழைச்சி கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறார். ஜனங்கள் அவர் பின்னால் வருகிறார்கள். அப்பொழுது பேதுருவிடம் இயேசு கேட்கிறார், பேதுரு, உன் படகை எனக்கு கொடு, நான் ஜனங்களோடு பிரசங்கம் பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே பேதுரு அந்த படகை இயேசுவிடம் தருகிறான். அவன் என்ன நோக்கத்தில் தந்திருப்பான்? இந்த படகு மீன் பிடிப்பதற்கு பயன்படவில்லை, பிரசங்கம் பண்ணுவதற்கு இந்த படகு ஒரு புல்பீட்டாக பயன்படட்டும் என்று கொடுத்திருப்பான். இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருவை நோக்கி சொல்கிறார், பேதுருவே, நீ படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே வலையை போடு என்கிறார். அப்பொழுது அவன் சொல்கிறான், ஐயரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. நான் வலைகளை அழைச்சிக் கொண்டிருந்தேன், அழுக்குகளையும் குப்பைகளையும் தான் நான் பெற்றுக்கொண்டு வந்தேன், ஒழிய ஒரு மீன் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். ஏன்? அந்த பிரசங்கத்தை அவனும் கேட்டிருக்க வேண்டும். அவரை குறித்து அந்திரேயா சாட்சியிட்டது, தன்னுடைய அனுபவம், பேதுருவின் மாமி சுகமடைந்தது, இவையெல்லாம் அவனுக்கு அனுபவங்கள், முன் அனுபவங்கள். இயேசு யார் என்பதை அவன் கண்டிருந்தபடினாலே அவன் கீழ்ப்படிந்தான். அவன் அந்த வலையை இழுக்க முடியாத அளவுக்கு மீனை பிடித்தான். கரையில் இருக்கிறவர்களை பார்த்து செய்கை காட்டினான். செபதேயின் குமார்கள் யாக்கோபு யோவானும் வருகிறார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்களை நிரப்புகிறார்கள். கரைக்கு வந்த உடனே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அவன் விழுந்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போக வேண்டும், நான் பாவியான மனுஷன் என்கிறான். அவன் கர்த்தரை யார் என்று கண்டுகொண்டான், தன்னை யார் என்று கண்டுகொண்டான். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பா, என்னை பின்பற்றி வா என்று அவனை அழைத்தார். ஈரமாக ஒரு ஆண்டவரோடு அவரை காண்கிற காரியத்திலே மாற்றங்களை ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாக பார்க்கிறோம். அடுத்து தோமாவை குறித்து பார்த்தோமானால், அவன் சொல்கிறான், நான் அவர் அந்த காயம் அடைந்த இடத்திலே என் விரல்களையும் என் கையையும் போட்டு பார்த்தாலும் நம்ப மாட்டேன் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து பூட்டிய அறையில வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன பொழுது தோமாவை பார்த்து சொல்கிறார், தோமாவே, உன் கையை இங்கே போடு, உன் விரலை இங்கே போடு என்ற பொழுது அவன் சொல்கிறான், என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட். முதலாவது கிறிஸ்து இயேசுவை தேவனாகிய கர்த்தர் என்று அழைத்தது தோமாதான். காரணம், அவர் யார் என்பதை அவன் கண்டுகொண்டான். அடுத்த இன்னொரு நபர் பவுல். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:5 தமஸ்குவுக்கு திருச்சபை மக்களை கைது செய்து ஒரு புறப்பட்டு போய் கொண்டிருந்த அந்த பவுலை கர்த்தர், சவுல் என்ற வாலிபனை நடு வெயிலிலே, உச்சி வெயிலே அவர் சந்திக்கிறார். பேரொளி, அதை பார்க்கலும் பேரொளி பிரகாசிக்கிறது. அவன் தரையிலே விழுந்தான். ஆண்டவரே, நீர் யார் என்றான். அப்பொழுது என்ன சத்தம் வருகிறது? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். பின்பு
அவன் நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவிலே போய் 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். புசிக்கவில்லை, அவன் குடிக்கவில்லை. அந்த கண்களின் மறைவு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்க வேண்டும். அனனியா வந்து கைகளில் வைத்த உடனே மின் செதில்கள் உதிர்கின்றன. அவன் பார்வையடைந்து தாமதமின்றி கிறிஸ்துவை அவன் மேசியா என்று அவன் பிரசங்கித்தான். இயேசுவை கிறிஸ்து என்று அவன் பிரசங்கித்தான். இவையெல்லாம் எப்படி என்றால் அவரை சந்தித்தார்கள், அவரை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவர் தேவனாய் இருந்தபடினாலே தேவனாக வெளிப்பட்டார். பிதாவை வெளிப்படுத்தும்படி வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரை தரும்படி அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து சீடத்திலே சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகி தேற்றரவாளன் வருவார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொல்கிறார். கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டபடினாலே நாம் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். நித்திய வாழ்வை சுதந்திரிக்கும்படியாக நமக்கு அந்த அற்புதமான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 1 தீமோத்தேயு 3:16 நான் வாசிக்கிறேன். தேவபக்திக்குரிய ரகசியமானது என்னவென்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்றைக்கு ஜனங்கள் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி அறிவிப்பது என்றால் என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன என்றால், முதல் காரியம், கடவுளை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறார், ஆனால் கடவுள் மனிதனை தேடி வந்தார் என்பதுதான் நற்செய்தியின் தொடக்கம். அது ஒரு முன்னுரை. கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நாமும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தபடினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆயினால் அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. இன்றைக்கு ஜனங்கள் தனக்கு அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை என்று ஏங்குகிறார்கள். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் மனிதனுடைய அன்பு மறைந்து போகிறது, கரைந்து போகிறது, மாறி போகிறது. ஆனால் கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் அது மாறாதது. கர்த்தர் நிச்சயமாக எல்லாரையும் நேசித்தபடியினால்தான் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:6-8 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமைக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் வெளிப்பட்ட விதம் எவ்விதமாய் இருக்கிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்றைக்கு கடவுள் என்றால் மக்களுக்கு என்ன தெரிகிறது? அவர் நிறைய கையிலே ஆயுதங்களை தரித்தவராக அல்லது மிகப்பெரிய ஒரு கொடூரமான தோற்றத்தோடு அவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மை போல மனிதனாக, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் மனிதமானார். தேவனுக்கு சமமாய் இருந்தவர் மனிதனுக்கு சமமாக அவர் இறங்கினார். அவர் சகல ஐஸ்வர்ய சம்மனராய் இருந்தாலும் தாமே அவர் வெறுமையாக்கினார். அவர் ஆளுகிறவராய் இருந்தாலும் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் தேவனாக ஒருவரும் ஒரு காலம் கண்டிராத தேவனாய் இருந்தாலும் எல்லாரும் கூடியவராக ஒரு மனித சாயலானார். அதனால்தான் யோவான் 1 நிருபத்துல 1 விதமாய் சொல்லப்படுகிறது, நாங்கள் கண்டும் கேட்டும் தொட்டதுமான ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்னார். அவர் நம்மை போல பாடுகள் உள்ள மனிதரானார். அவர் வெளிப்பட்ட விதம் அப்படித்தான். இன்னைக்கு ஜனங்களுக்கு அதுதான் புரியவில்லை. கிறிஸ்து இயேசு சாதாரண தோற்றத்திலே அவர் வந்தவர், அவர் எப்படி இறைவனா இருக்க முடியும் என்று நினைக்கிறார். அவர் நமக்காக சிலுவை சுமக்க வந்தபடியினாலே அந்த தோற்றத்திலே வந்தார் என்பது அநேகருக்கு தெரியவில்லை. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ள யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அந்த வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால், மனிதன் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை வென்றெடுக்க முடியாது.
சாத்தானை வென்றெடுக்க முடியாது, தன் மாமிசத்தை வென்றெடுக்க முடியாது, சாபங்களை சுமந்து தீர்க்க முடியாது. ஆகையினால் மரணத்தின் கூரை ஒடித்து சாபத்தை சுமந்து, ரோகங்களை சுமந்து, வியாதிகளை சுமந்து, துக்கங்களை சுமந்து அவைகளை தீர்க்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசு பிள்ளைகளுக்காக அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவாகவே வெளிப்பட்டார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபராக வெளிப்பட்டார். ஆகினால்தான் அவரை குறித்து மார்க் எழுதியிருக்கிற மனுஷகுமாரன் என்று எழுதியிருக்கிறார். மனுஷகுமாரன் என்றால் அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதர். அவர் விசனம் அடைந்தார், அவர் பசி அடைந்தார், அவர் தன் வீட்டை குறித்த வைராக்கியம் அவரை பட்சித்தது, அவர் நித்திரையாயிருந்தார், அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதாவது துக்கம் கொண்டிருக்கிறது துக்கப்பட்டார். ஒரு மனிதனுக்குரிய அனைத்து காரியங்களையும் அவர் சந்தித்தார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அதைத்தான் இயேசு சொன்னது, என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களில் எவன் சொல்லக்கூடும். இன்றைக்கு மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்த பொழுது மனிதனாய் பிறந்த அவர் ஏன் பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்றால், அவர் முதலாம் ஆதாமின் வித்தாக இருக்கிற நம்மை போல அல்ல. அவர் பரிசுத்தாவினாலே உற்பவித்து பிறந்தபடினாலே அவருக்குள்ளாக பரிசுத்தம் மட்டுமே இருந்தது. அவருக்குள்ளாக மாம்சம் இல்லை. அவர் மாம்சத்தில் மாம்சத்தின் கிரியைகளை அவர் செய்யவில்லை. காரணம், அவர் பரிசுத்த ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அவர் மேற்கொண்டவராயிருந்தார். இதைத்தான் எபிரேயர் முதலதிகாரத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்விதமாக வெளிப்பட்டார், தேவன் எவ்விதமாக கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஏசாயா உசியா ராஜா மரணம் அடைந்த உடனே ஒரு தரிசனத்தை காண்கிறார். அங்கு என்ன காண்கிறார்? மிகவும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவனாகிய கர்த்தர் அமர்ந்திருப்பதை காண்கிறார். அந்த தோற்றம், அந்த காட்சி அவருக்கு பயத்தை உண்டாக்குகிறது. பேரொளியிலே சந்திக்கிறார். சவுல் என்ற வாலிபனை பேரொளியிலே சந்திக்கிறார். இவ்விதமாக ஒவ்வொருவரையும் அவர் சந்தித்த காரியங்கள் வேறுபட்டது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், மோசையை விதமாய் சந்தித்தார், ஆகாரை கிதியோனை எவ்விதமாய் சந்தித்தார், மனோவாவை எவ்விதமாய் சந்தித்தார் என்றெல்லாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே யார் யாரை எப்படியெல்லாம் சந்தித்தார் என்று பார்த்தோம். அவர் திருவுளம் பற்றுகிறார், அவர் இடைப்படுகிறார், அவர் பேசுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், அவரை தரிசிக்கும்படியாக அவர் செய்கிறார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். திருவுளம் பற்றினார் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஸ்போக்கன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பேசினார், இடைப்பட்டார், நம்மோடு உரையாடினார், நம்முடைய திருவுளத்தை அவர் பற்றி கொண்டு அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் இடைப்பட்டார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவர் யார்? அவர்தான் கிறிஸ்து. அவர் அடிமையாக வந்தார். ஆனால் இன்றைக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளானோர் யாவரும் அவரை புகழும்படியான மேலான நாமம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துக்கு, இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். அது பிசாசுகள் நடுங்குகிற நாமம். அந்த நாமத்திலே நாம் ஜெயம் எடுக்கிறோம், அந்த நாமத்திலே வியாதிகளை நீக்குகிறோம், அந்த நாமத்திலே ராஜ்யங்களை ஜெயிக்கிறோம், அந்த நாமத்திலே மாம்சத்தை ஜெயிக்கிறோம், அந்த நாமத்திலே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறோம். அதுதான் அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறபடினாலே நமக்கு அந்த சுதந்திரத்தை கட்டளையிட்டார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், கடவுளுடைய மகிமையின் பிரகாசம் இயேசு கிறிஸ்து. அவருடைய தன்மையின் சொரூபம். கடவுள் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று பொதுவாக மக்களிடத்திலே கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? திகைத்து போவார்கள். இன்றைக்கு பொதுவாக ஜனங்களுக்கு பணம் கொடுக்கிறவர் கடவுள், சுகம் கொடுக்கிறவர் கடவுள், காப்பாற்றுகிறவர் கடவுள், இதற்கு மேலாக நித்திய வாழ்வை தருகிறவர் என்றோ மற்ற அதற்கான சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தினார் என்றோ அவர்களுக்கு அறிய வாய்ப்பில்லாமல் இருக்கிறபடினாலே நாம் தான் அவர்களுக்கு பிதாவின் சித்தம் என்னவென்றும் கிறிஸ்துவின் செயல்பாடு என்னவென்றும் விளக்க வேண்டும். இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. சகலமும் இவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது. இயேசுவை கொண்டுதான் சகலம் உண்டாயின. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம்.
the image of his person என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பிரஸ் the image of his person என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையான வசனத்தினாலே தாங்குகிறவர், upholding all things by the word of his power என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக கிறிஸ்து இயேசு இறைவனுடைய அனைத்து காரியங்களையும் உள்ளடக்கினவராய் அவரே இறைவனாக வெளிப்பட்டபடினாலே கண்ணதாசன் ஒரு காவியம் எழுதினார், இயேசு காவியம் என்று. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் அநேகர் சொன்னார்கள், நீங்கள் காவியம் எழுத வேண்டும், இரவாத ஒரு காவியத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் எழுதின இயேசு காவியமே இரவாத காவியம் என்று சொல்லி தன்னுடைய கடைசி ஓட்டத்தை அவர் முடிக்கும் முன்பாக ஒரு அற்புதமான படைப்பை அவர் படைத்து விட்டு போனார். காரணம், அவர் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். சிறையில் அறையப்பட்ட கள்ளன் இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பான் என்று சொல்லி மீட்கப்பட்டது போல, இன்றைக்கு அநேகர் இவர்களெல்லாம் குடிகாரர்கள், இவர்களெல்லாம் பாவிகள், விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் உழன்று கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்கு நிச்சயம் நரகம் என்று சொல்லி நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் அவர் கடைசி மரண வேளையிலே மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு சென்று விடுவார்கள். ஆகினால் தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவரை குறித்தும் நியாய தீர்ப்பு செய்யாதிருங்கள். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கிறிஸ்து இயேசு ஒருவருக்கே பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். இதை இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஈசா நபி மட்டுமே உலகத்தின் நியாயம் தீர்ப்பார் என்று. அதனால் நியாய தீர்ப்பு நம்முடைய கரத்திலே இல்லை. ஏனென்றால் நாம் கண் கண்டபடியும் காதால் கேட்டபடியும் நியாயம் தீர்ப்போம். ஆனால் அவர் யதார்த்தத்தின்படி நியாயம் தீர்ப்பார், நீதியின்படி நியாயம் தீர்ப்பார், அவர் பொறுமையோடு நியாயம் தீர்ப்பார், அவர் இரக்கத்தின்படி நியாயம் தீர்ப்பார். ஆகினால் அவரை போல நாம் இல்லாதபடியினால் அவருடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். மட்டுமல்ல, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறவர், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ண. கிறிஸ்து இயேசுவை குறித்து நாம் இந்த அறிவு பெற்றிருந்தால்தான் நாம் மற்றவரிடத்திலே தெளிவாக சொல்ல முடியும். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை, காரணம் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து உங்களை உண்டாக்கி, நீங்கள் அவரை அறியாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல என்று சொல்லி அவருடைய அன்பை குறித்து, இரக்கத்தை குறித்து, மன்னிப்பை குறித்து நாம் விளக்கும் பொழுது ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள், அவரை அறிந்து கொள்வார்கள், அவரிடத்திலே மனம் திரும்புவார்கள், அவரை விசுவாசிப்பார்கள். ஆகையினால் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தினாலே உண்டு பண்ணினார். ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. அந்த உயிரையும் ரத்தத்தையும் ஒரு சேர நமக்காக அவர் கொடுத்தபடினாலே அந்த ஜீவன் நமக்கு உண்டாயிற்று. ஒரு மனிதனுக்கு ரத்தம் இல்லை என்றால் அவனுக்கு ரத்தத்தை ஏற்றுவார்கள். அந்த ரத்தம் வியாதியுள்ள ரத்தமா இருக்கக்கூடாது. அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சுத்தமான ரத்தமா இருக்க வேண்டும். அது ஏற்ற ரத்தமா இருக்க வேண்டும். இன்றைக்கு அகில உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் சுத்திகரிக்கிற ஒரே ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறவர். சிலர் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு ரத்தத்தை சிந்தினார், உங்களை அவர் சுத்திகரிப்பார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை நீதிமன்றங்களாய் மாற்றுவார், உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக்கி தேவனுடைய ராஜ்யத்திலே தன்னோடு என்றென்றைக்கும் வைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை சுமந்தவராகவும் அவர் அதிகமாக காயப்பட்டவராகவும் அநேக சிலைகளையும் படங்களையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசு உயிர் திறந்தவர். சொல்லப்போனால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த அந்த ஈஸ்டர் கொண்டாட்டத்தை நாம் அதிகமாய் செய்ய வேண்டும். காரணம், கிறிஸ்து உயிர் தெளாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா. கிறிஸ்து உயிர் தெளாவிட்டால் ஊழியக்காரர்களுடைய பிரசங்கமும் விருதா. ஆயினால் கிறிஸ்தவத்தின் ஆணிவேர் அச்சாணி என்பது அவருடைய உயிர் திறலிலே இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், நானே உயிர் திறலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். மட்டுமல்ல, தூதர்களிலும் அதிகமாக அவர் மேன்மையுள்ளவரானார். மச் பெட்டர் than the ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு நிறைய வல்லமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லா தூதர்களிலும் அதிக மேன்மையுள்ளவராக கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த பூமியில் இருந்தபோது காற்றை பார்த்து இறையாது என்றும் கடலை பார்த்து அமைதலா என்று சொன்னபோது அவைகள் கீழ்ப்படிந்தன. பிசாசுகளை தன்னுடைய விரலினாலே துரத்தினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆக்கப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டிருக்கும். சாதாரண தண்ணீரை இனிமையான திராட்சை ரசமாய் மாற்றினார். கடலின் மேல் அவர் நடந்தார். அவரால்
எல்லா அற்புதங்களும் செய்ய முடிந்தது. உயிரோடு 3 வாலிபர்களை அவர் எழுப்பினார். எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் செய்தார். 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு ஆண்களே 5000 என்றால் பெண்கள் 2 மடங்காக இருந்திருப்பார்கள், குழந்தைகள் இருந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 25,000 ஜனங்களுக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கு 2 மீன் 5 அப்பம் எப்படி சரி விட்டு வரும் யோசித்து பாருங்க. கர்த்தர் அதை செய்தார். காரணம், அவர் தூதர்களும் அதிகமாய் மேன்மையுள்ளவர். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். யூ ஆர் மை சன், டுடே ஐ ஹவ் பிகாட்டன் யூ. பிகாட்டன் என்றால் அவர் ஜனிப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து புதிதாக பிறந்தார். அல்ல, அவர் ஏற்கனவே இருக்கிறார், அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதுதான் காரியம். கிறிஸ்து ஒரு குழந்தையாக அவர் ஜனிப்பிக்கப்பட்டார் என்று நாம் ஜனங்களுக்கு விளக்க வேண்டும். நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்டிருக்கிறார். ஐ வில் பி டு ஹிம் எ ஃபாதர் அண்ட் ஹீ ஷல் பி டு மீ எ சன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் இவ்விதமாய் மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். Let all the angels of God worship him என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளானோர் யாவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யப்படும் என்று சொன்னபடி இன்றைக்கு சகலதிகாரம் படைத்தவராக கிறிஸ்து இயேசு அவர் சிங்காசனத்திலே தேவருடைய வலது வாரத்தில் இருக்கிறார். அதைத்தான் ஸ்தேவான் மேல் கல்லெறியும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, இதோ மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரசத்தில் நிற்கிறதே நான் காண்கிறேன். உட்கார்ந்திருந்தவர் ஏன் நின்றார் என்றால், என்னுடைய அருமையான மகன் எனக்காக கல்லெறி வாங்குகிறான் என்ற பொழுது அவர் எழுந்து நின்றதாக அவன் அறிக்கையிடுகிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள். அவர் பிதாவுக்கு குமாரனாய் இருக்கிறார், குமாரனுக்கு தேவனாய் கர்த்தர் பிதாவாய் இருக்கிறார். இதை யாராவது தூதர்களுக்கு சொன்னதுண்டா? இல்லை. தூதர்களிலும் அவர் பெரியவர், மோசேயிலும் அவர் பெரியவர், ஆபிரகாமிலும் அவர் பெரியவர், யாக்கோபிலும் அவர் பெரியவர், யோனாவிலும் கர்த்தர் பெரியவர். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமம் தொழுது கொள்ளப்பட வேண்டிய நாமம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடமை நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, அவரை ஆராதனை செய்து தொழுது கொள்வது. மேலும் குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது. இங்கு தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்து இதற்கு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். தேவனே, இயேசு கிறிஸ்து இங்கு தேவன் என்று அழைக்கப்படுகிறார். காட், உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களில் எவன் சொல்லக்கூடும் என்றார். காரணம், அவர் குற்றமில்லாதவர், அவர் கரைதரையற்றவர், அவர் வாயிலே வஞ்சனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் எவ்விதமாய் இருந்தார், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சாவியை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீர் மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை குறித்து, வெளிப்பட்ட கிறிஸ்துவை குறித்து இறைவன், கடவுள், கர்த்தர், தேவன் எவ்விதமாக மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் கிறிஸ்து இயேசுவாக வெளிப்பட்டார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக வெளிப்பட்டார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவர் வெளிப்பட்டார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மாறாதவர். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைத்த தேவன், அந்த அழைப்பு மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய ரட்சிப்பு மாறாதது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். காரணம், அவர் மாறாதவர். நீர் மாறாதவராய் இருக்கிறீர் என்று சொல்லி இங்கு எபிரேயர் 1 அதிகாரம் 12 சொல்லி இருக்கிறது.
உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவருக்கு என்று ஒரு முடிவு இல்லை. அவர் அல்பாவாக இருக்கிறார், ஒமேகாவாக இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தவுமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 13ஆம் வசனத்துல, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் அவன் சொன்னது உண்டா? அவர் ஒருபோதும் அவர் யாரிடத்தில் எந்த தூதரை பார்த்து சொன்னதில்லை. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற அவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தூதர்களை பார்க்கலும் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர். எல்லா மனிதர்களை பார்க்கலும் மேலான ஒரு மனுஷகுமாரனாக கிறிஸ்து இருந்தார். இந்த பூமியிலே பிறந்த எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார் என்று ரோமர் கிளை நிருபத்திலே வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் மாம்சத்திலே வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசு அவர் நீதியுள்ளவராயிருந்தார். மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர் குறைவற்றவராயிருந்தார், அன்பு நிறைந்தவராயிருந்தார், இரக்கம் நிறைந்தவராயிருந்தார், அற்புதங்களை செய்கிறவராயிருந்தார், அதிசயங்களை செய்கிறவராயிருந்தார். அவர் மனிதர்களை நேசிக்கிறவராயிருந்தார், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராயிருந்தார், வியாதிகளை நீக்குகிறவராக, மக்களுடைய துக்கங்களை மாற்றுகிறவராக அவர் இருந்தார். நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பி அந்த விதவையின் துக்கத்தை அவர் நீக்கினார். எவரு என்ற அருமையான அந்த ஜபாலய தலைவனுடைய மகள் இறந்த பொழுது போய் எழுப்பி விட்டார், அவனுடைய துக்கம் நீங்கிறது. அதே போல மரியாளும் மார்த்தாலும் அழுது கொண்டிருந்தார்கள், இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஆனால் லாசரு உயிரோடு எழுப்பி அவரிடத்திலே கொடுத்து அவருடைய துக்கங்களை மாற்றினார். இவ்விதமாக தேவனுடைய சகலவிதமான பண்புகளும் செயல்களும் அவருடைய வார்த்தைகளும் கிறிஸ்து இயேசுவிலே பரிபூர்ணமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை தவிர வெளியே எங்கேயும் போய் நாம் கடவுளை தேட முடியாது. கிறிஸ்துவை தவிர எங்கேயும் போய் நாம் அவரை இறைவனை குறித்து நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் சகலமும் உண்டாயிருக்கிறது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது, உண்டானது ஒன்றும் தானாக உண்டாகவில்லை. எல்லாம் அவருக்காக நியமிக்கப்பட்டது. ஜனங்கள் கேட்பார்கள், ஏன் இயேசுவை எங்களிடத்தில் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் இயேசுக்கென்று உண்டாக்கப்பட்டவர்கள், இயேசுவாலே உண்டாக்கப்பட்டவர்கள். இயேசு உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தப்படினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, நித்திய வாழ்வு கொடுக்கப்படுகிறது. அவருடைய ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த புண்ணியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த புண்ணியங்களை அறிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும். இந்த நாட்களில் நற்செய்தி அறிவிப்பதற்கு எதிர்ப்புகள் அதிகமாய் வருகின்றது. நாம் இதையை கண்டு நாம் பயந்து கொண்டிருப்போமானால், அஞ்சிக் கொண்டிருப்போமானால், தாமதித்துக் கொண்டிருப்போமானால், தயங்கிக் கொண்டிருப்போமானால் நற்செய்தி அறிவிக்கப்படும் காலம் தாமதமாகும், அவருடைய வருகையும் தாமதமாகும். அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் தெசலோனிக்கர் நிருபத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால் இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கு அணுக்கிற காலம். அவரை அறிகிற அறிவில நாம் வளர வேண்டும். ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னபடி அவரை அறிகிற அறிவில நாம் வளரும் பொழுது நித்திய வாழ்வு நமக்கு சொந்தமாகிறது. அதை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியும். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள் என்று பவுல் எழுதினார். இன்றைக்கு நம்மிடத்திலே ரட்சிப்பு என்று மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முடிவு புரிந்த நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முடிவு புரிந்த நிலை நிற்க வேண்டும். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யார் இயேசுவிடத்திலே இடரல் அடைவார்கள் என்றால் அவரை குறித்து சரியாக அறியாதவர்கள். இயேசு சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகும் காலம் வரும், ஆகிலும் நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இதுக்கு என்ன காரியம்? இயேசு கிறிஸ்துவை பிடித்த உடனே சீஷர்கள் எல்லாம் ஓடி போனார்கள், யோவானை தவிர. யோவான் ஒருவன் மாத்திரம் அவரோடு பயணப்பட்டு கொண்டே இருந்தான். எல்லாரும் ஓடி போனார்கள். தூரத்திலே பேதுரு அங்கு பின்வந்து என்ன நடக்கிறது, அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே இரவிலே இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் போது வேலைக்காரி முன்பாக அவன் வெட்கப்பட்டு போயிட்டான். விதமாக இடரல் அடைகிறார்கள். தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இடரல் அடைகிறார்கள். இன்றைக்கு நான் வெட்கப்படுவோம்னால் ஆண்டவர் என்ன சொல்வார்? பொல்லாத உபச்சாரமான இந்த சந்தியில் என்னை குறித்து என் வார்த்தையை குறித்தும் அறிக்கை செய்ய வெட்கப்படுவனை குறித்து நானும் என் பிதாவின் சமூகத்திலே அறிக்கை செய்ய வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். தேவன் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். மறைபொருள் ஒன்றுமே இல்லை.
சகலத்தை அவர் வெளிப்படுத்தி விட்டார். தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அன்பாயிருக்கிறார், இரக்கமுள்ளவராயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறார், பரிசுத்தராயிருக்கிறார், நீதிபரராயிருக்கிறார், நம்மை நீதிமன்றாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவரை போலவே நம்மை மாற்றுகிறார். அவருடைய வல்லமே நமக்கு கொடுக்கப்படுகிறது. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தருமே கைகளை வைப்பீர்கள், அவர் சுஸ்தமாவார்கள், என் நாமத்தினாலே நீங்கள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி என்றுதான் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் கொடுக்கப்பட்ட இந்த வரங்களை நாம் பயன்படுத்துவோம். வெளிப்பட்ட தேவனை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.